ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து என்னோடய உண்டியல் சேவிங்ஸ் பற்றினது தான். கிட்டத்தட்ட 1 இயராக நான் வந்து இந்த உண்டியலில் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ என் கையில் கிடைக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து மந்த்லி ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட் கிடச்சுன்னா அதையும் போடுவேன். அப்படி தான் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த அமௌண்ட்டில் நான் என்ன வாங்குறேங்கிறத ஃப்யூச்சரில் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு கீழே வந்து ஒரு ஓப்பன் பண்ணுற ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. பட் நான் அதை ஓப்பன் பண்ணலை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண போகிறேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா அமௌண்ட்டையும் வெளியில் எடுத்தாச்சு. பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்சதை விட கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது என்ன சொல்கிறது, நான் ரொம்ப கம்மியாக அமௌண்ட்டு தான் வந்து அப்பப்போ எனக்கு தோன்றப்போ இல்லை கிடைக்கிறப்போ போட்டுக்கிட்டு இருந்தேன். பட் அது ஒரு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஓகே வாங்க இப்போ நோட்டு எவ்வளோ நோட்டு இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 500 நோட்டு வந்து 2 இருக்குது. ஸோ அதை நம்ம ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். 500 × 2 அப்போ வந்து 1000. அடுத்து வந்து 200 and 100 எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 200 வந்து ஒரு நோட்டு தான் இருக்குது. அடுத்து 100 rupees வந்து எத்தனை நோட்டு இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம். 100 rupees வந்து 1 2 3 4 5 6 7 8 நோட் இருக்குது. 800 இருக்குது. இப்போ 100 rupees நோட் வந்து × 8 800. அடுத்து 50 rupees நோட்டு இருக்கான்னு பார்ப்போம். 50 rupees இருக்குது. ஸோ 50 rupees நோட் வந்து எவ்வளோ இருக்குது? 50 rupees நோட் வந்து 4 இருக்குது. அப்போது வந்து 50 × 4 200. ஓகே. அடுத்து 20 rupees நோட் இருக்கான்னு பார்க்கணும். 20 rupees வந்து 1 இருங்க கவுண்ட் பண்ணிக்கிறேன். 20 rupees நோட் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. 20 rupees நோட் வந்து 10 இருக்குது. அப்போ 200. நெக்ஸ்ட் வந்து 10 rupees நோட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 10 rupees தான் நிறையா போட்டிருந்துருக்கேன். எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 10 rupees இருக்குது. அப்போ வந்து 10 × 17 170. காயின் வந்து என்னன்னா ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் நான் கவுண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து டோட்டலாக வந்து 3022 rupees வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக தெரியலாம். பட் வந்து இந்த அமௌண்ட்டுமே ஒரு நல்ல ஒரு வேல்யூவான அமௌண்ட்டு தான் இப்போ இருக்கிற நம்ம சுச்சுவேஷனுக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து எந்த திங்ஸ் வாங்க யூஸ் பண்ணுறேன்னு ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.